சொல்லுங்க மேடம். சரி சரி, நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரட்டுமா மேடம்? இருப்பாங்க இல்லையா? ஓகே, நான் வரேன் மேடம். Good evening, friends. Yesterday we have started this session. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது எல்லாமே ஃபண்டமெண்டல் திங்ஸ் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஃபண்டமெண்டல்ஸ் தான். ஸோ நாளைக்குலேருந்து தான் ரெகுலர் கிளாஸ் வந்து உங்களுக்கு கமென்ஸ்மெண்ட் ஆகும். ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி நீங்கள் எல்லோரும் அந்த புக்ஸ் என்ஏஎஸ்எம் புக்ஸ் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதில் உள்ள டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் புரியப்பட தொடங்கும். ஏன்னா இதில் வந்து நிறைய டேர்ம்ஸ் வந்து புது புது டேர்ம்ஸாக இருக்கும். நீங்கள் கேள்விப்படாத நேம்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதனால் கொஞ்சம் அதை லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம நேற்று என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? ஸ்டாக் மார்க்கெட் எதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பேசிக் கான்செப்ட் என்ன? ஒய் வி ஆர் இன்வெஸ்டிங் மணி, வாட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பார்த்தோம். அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ஏர்ன் பண்ணுற பணத்தில் இருந்து சர்ப்ளஸாக என்ன கிரியேட் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுடைய சேவிங்ஸ். இன்னைக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க அல்லது 1 லட்ச ரூபா உங்களுடைய பிஸ்னஸ்ல இருந்து லாபமாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் யுவர் இன்கம். உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக நீங்கள் எவ்வளோ பணம் மிச்சம் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுடைய சேவிங்ஸ், ரைட்? இந்த சேவிங்ஸை நம்ம அப்படியே கேஷாகவும் வச்சிருக்கலாம், எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது. வாரன் பஃபெட் வந்து இதுக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம் சொல்லுவார். எல்லாரும் அவங்களுடைய வருமானத்தில் செலவு போக எதை மிச்சம் பண்ணுறோமோ அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இஃப் யூ வாண்ட் டு பிகம் எ பிரில்லியன்ட் இன்வெஸ்டர் என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்னவெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதுல தான் உங்களுடைய செலவுகளை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். இது வந்து அவருடைய கான்செப்ட். வாரன் பஃபெட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்வெஸ்டர் இன் த வேர்ல்டு. மிகப்பெரிய இன்வெஸ்டர் வந்து அவர் தான். இன்னைக்கு தேதியிலேயே வந்து வாரன் பஃபெட் மாதிரி ஒரு அவரை மாதிரி ஒரு பெரிய இன்வெஸ்டர் நம்ம பார்க்க முடியாது. சின்ன அவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய 11வது வயசுல இருந்தே ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவரோட கான்செப்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் ஹாரிசன்ல தான் பார்ப்பார். ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரி நல்லா வருமா அப்படின்றத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியில எது வந்து பெஸ்ட் கம்பெனி, அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து அக்குமுலேட் பண்ணுறது, இது வந்து அவருடைய ஒரு ஹேபிட். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ முதல்ல இன்வெஸ்ட் பண்ணு, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பணத்தை செலவு பண்ணிக்கோ அப்படின்றது அவருடைய ஒரு கான்செப்ட், ரைட்? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம செலவு பண்ணது போக மிச்சத்தை வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூ கேன் இன்வெஸ்ட் யுவர் மணி இன் கோல்டு, you can invest your money in bank deposits, you can invest your money in land and building, you can invest your money in mutual funds, you can invest your money in stock market operations, you can invest your money in insurance. So there are lot of opportunities. Depends upon your age, your income level, or easily we can say that depends upon your risk taking ability, you can choose a best mode. இதுக்கும் வந்து ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு கான்செப்ட் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா,
உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல 40% மேல ஒரு சிங்கிள் செக்டார்ல இல்லாம பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்து வந்து மேஜரா ஒரு 5 கிளாசிபிகேஷன்: பேங்க் டெபாசிட், கோல்டு, ரியல் எஸ்டேட், ஸ்டாக் மார்க்கெட், இது மாதிரி ஒரு 5 கேட்டகரி நம்ம பார்த்தோம். இந்த 5ல எப்போனாலும் சரி 100% நான் கோல்டு வாங்குறேன் அப்படின்னாலும் அதுவும் ரிஸ்க். 100% பேங்க் டெபாசிட் நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அதுவும் ரிஸ்க். 100% என்னோட பணம் ஃபுல்லா ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னாலும் அதுவும் ரிஸ்க். நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. ஸ்டாக் இப்போ நீங்க பேங்க் டெபாசிட்டே எடுத்துக்கோங்க. பேங்க் டெபாசிட்ல நம்மளுக்கு வந்து ஹை லிக்விடிட்டி இருக்குது. ஹை லிக்விடிட்டி, எனி டைம் யூ கேன் வித்ட்ரா யுவர் மணி. யுவர் மணி இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். அங்க வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது. அண்டர்ஸ் அண்ட் அதர்வைஸ் திஸ் பேங்க் வெண்ட் டிவால்மெண்ட், அப்படி ஆனா கூட பெரும்பாலான நேரங்கள்ல வந்துருது. அதனால அந்த டிஃபால்ட் ரிஸ்க் வந்து அதுல இருக்க போறது இல்லை. அப்புறம் ஏன் சார் என்னோட பணத்தை முழுசா நான் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒரு ரிஸ்க் இருக்கிற மாதிரி இந்த பேங்க் டெபாசிட்ல என்ன ஒரு ரிஸ்க் இருக்குது? ஃபாலிங் இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்போ ஃபால் ஆக தொடங்கும், எப்போ மேலே போக தொடங்கும்ன்றது யாராலையும் புரிஞ்சுக்கிட முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால பேங்க் டெபாசிட்ஸ் உடைய ரேட் வந்து 12%, 11% வரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன். நீங்க போய் 1 லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் போட்டீங்கன்னா at 11% அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருவான். ஸோ யூ வில் கெட் 11,000 rupees per annum as interest per lakh. இன்னைக்கு 5%, 5.5% ஆயிடுச்சு. ஸோ யுவர் yield has been halved. இதுக்கு முன்னால இருந்த ஈல்டுல இருந்து இன்னைக்கு 50% தான் ஈல்டு வருது. அப்ப அந்த ரிஸ்கை நம்ம தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? எதுல வந்து அப்ரிசியேஷன் அதிகமா கிடைக்குதோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு சமயத்தையும் நம்மளோட 100% இன்வெஸ்ட்மெண்ட்டை மாத்திக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்றோம், ஒரு சேஃப்கார்டு மெத்தட் எடுத்துட்டு 20% 5 இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ்லயும் நம்ம வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து மீட் அவுட் சேவ் வந்து பண்ணி வைக்கிறோம். அப்ப ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளால பண்ண முடியாம இருக்கும், அல்லது ரிஸ்க் ஜாஸ்தின்னு நினைப்போம். அதுக்கு பதிலா இன்னொரு இதுல 20% சேர்த்து 40% வரைக்கும் நீங்க பண்ணி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க இப்பதான் உங்களுடைய கேரியர்ல வந்து ஸ்டார்ட் ஆகுறீங்க. அப்போ உங்களால வந்து ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமான்னா டெஃபினட்டா முடியாது. அட்லீஸ்ட் நீங்க 1 சென்ட் வாங்கணும்னா கூட யூ மே நீட் ஒரு 5 lakhs, 6 lakhs or 10 lakhs அந்த இடத்தை பொறுத்து உங்களுக்கு தேவைப்படும். அப்ப அந்த 10 lakhs வர வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? என்னுடைய பணத்தை டெபாசிட்ஸ்லயோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ, கோல்டுலயோ நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த லேண்ட் எப்போ வாங்க போறோமோ அந்த கோல் செட் பண்ணி அந்த பீரியட்ல அதை கன்வெர்ட் பண்ணணும். இதை மாதிரி பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து ஜெயிக்க முடியும். அப்ப நெவர் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பக்கெட். உங்களுடைய எல்லா பணத்தையும் ஒரே பேஸ்கெட்ல போடவே கூடாது எந்த ஒரு டயத்திலையும். அது கோல்டா இருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, பேங்க் எஃப்டியா இருந்தாலும் சரி. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் சேர்னிங்ல வந்து கொண்டு போய்கிட்டே இருக்க முடியும். இப்போ நீங்க ஏன் இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே நல்ல கிளியரா யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து எஸ்ஐபியில் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் வந்து நல்ல பிளான் பண்ணி ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணேன், மாசம் மாசம் 5000 போட்டுக்கிட்டே வந்தேன். ஆனா திடீர்னு வந்து ஒரு கிரைசிஸ் வந்தது, எங்களுக்கு ஃபினான்சியல் கிரைசிஸ் வந்தது. உடனே அந்த எஃப்டி, அந்த பேங்க் டெபாசிட்ஸ், அதில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்படி நீங்க க்ளோஸ் பண்ண என்ன ஆயிருவீங்க? அந்த பணத்தை செலவழிச்சிருவீங்க. திருப்பி இது வந்து ஜீரோ கேம் ஆயிரும். திருப்பி நீங்க முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப நீங்க வந்து நம்ம முதல்லயே பார்த்திருக்கோம், எவ்வளவு ஏர்லியரா நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளவு நம்மளுடைய கார்பஸ் அதிகமா இருக்கும். இத மாதிரி நீங்க வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்பப்போ க்ளோஸ் பண்ணி போறீங்கன்னா நீங்க ஏர்லியரா சேவ் பண்ண தொடங்கின மாதிரி இருக்கும், ஆனா நெட் ரிசல்ட் வந்து ஜீரோ ஆயிரும். அதனால கிளியர் கட்டா அந்த பர்பஸை டிஃபைன் பண்ணுங்க. அப்ப இந்த பர்பஸை நான் எப்படி சார் டிஃபைன் பண்றது? எமர்ஜென்சியே வராதா? கண்டிப்பா வரும். எப்பயுமே வந்து உங்களுடைய மந்த்லி சேலரி என்ன வருதோ அல்லது மந்த்லி இன்கம் உங்களுக்கு என்ன வருதோ அத மாதிரி ஒரு
3 டைம்ஸ் பஃபர் வச்சுக்கோங்க. வேலையில இருக்கவங்களா இருந்தாங்கன்னா உங்களுடைய சேலரியில இருந்து 3 டைம்ஸ். 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா 3 லட்ச ரூபா உங்களுடைய எஸ்பி அக்கௌண்ட்ல எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு கிரைசிஸ், இந்த கொரோனா மாதிரியான ஒரு இஷ்யூ வருது, இல்லை ஏதோ ஒரு லே ஆஃப் வருது, உங்க கம்பெனியில் ஒரு இன்டர்னல் ப்ராப்ளம் வருது, அல்லது நீங்க வேற கம்பெனிக்கு ஏதோ ஒரு ரீசன்னால மாறணும்னு நினைக்கிறீங்க. அப்ப மாறும் பொழுது ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு வரைக்கும் சம்பளம் வராத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இத மாதிரியான கண்டின்ஜென்சி எல்லாம் முதல்லயே ஃபோர்காஸ்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் டைம் வேணுமா, 5 மந்த்ஸ் டைம் வேணுமா, அப்ப அதுக்கு உண்டான பஃபரை வந்து நான் வந்து இன்னைக்கே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனியா அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். நான் வந்து 2 வருஷத்துக்குள்ள 3 வருஷத்துக்குள்ள என்னோட பையன் வந்து இப்போ வந்து 10th படிச்சுக்கிட்டு இருக்கிறான் அல்லது 5th படிச்சுக்கிட்டு இருக்கான். 10th போகும்போது எனக்கு வந்து இவ்வளவு ஃபண்டு தேவைப்படுது, இல்லது காலேஜ் அட்மிஷனுக்கு வந்து எனக்கு வந்து இவ்வளவு பணம் தேவைப்படுது, அதுக்கு உண்டான ஃபண்டை தனியா ரெடி பண்ணுங்க. அதே மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், ஒரு 10 இயர்ஸ்ல வந்து நான் வந்து ஒரு பெரிய வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணீங்கன்னா அதுக்குரிய ஃபண்டு தனியா பிளான் பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு பர்பஸ்க்கும் என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்து அந்த ஃபண்டை வந்து சேவ் பண்ண தொடங்குறோம் அப்படின்றத கிளியர் கட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த ஃபண்டை சேவ் பண்றதுக்கு நம்மளுக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் வரும். அதுல வந்து நம்ம வந்து தேவையில்லாத யூசஸும் பண்ணாம நம்ம வந்து கொண்டு போவோம். அது மாதிரி நம்ம பிளான் பண்ண வேண்டியது அடுத்து மிகப்பெரிய பிளானிங் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் தான். நீங்க 30 வயசு 25 வயசு இருந்தா கூட இப்பயே உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பத்தி நீங்க திங்க் பண்ணா மட்டும்தான் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் யூ வில் பி இன் ஏ கம்ஃபர்டபுள் பொசிஷன். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து லாங்லிவிட்டி இஸ் பிகம் ஏ பிக் ப்ராப்ளம். லாங்லிவிட்டி மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஏன்னா 58 வயசுல ரிட்டையர் ஆயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை வந்து 72 வயசு வரைக்கும் இருக்கு. அப்ப அந்த 72 வயசு 75 வயசு வரைக்கும் வித்தவுட் எனி இன்கம் ஹவு யூ வில் பி ஏபிள் டு சர்வைவ்? ஏன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் போனா வரைக்கும் இருந்தது ஃபுல்லா கல்யாணம் பண்றதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் செலவாயிரும். ஆஃப்டர் தட் ஹவ் யூ ஆர் கோயிங் டு லிவ் யுவர் லைஃப்? அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் இன்கம் இருக்கணும்னா நம்ம என்னதான் செய்ய வேண்டியது இருக்கும்? ஷேர் ஆகுதா? நம்மளுடைய இன்கம் வந்து ப்ராப்பரா நம்ம வந்து அதை சப்டிவைட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு வந்து நம்ம இப்ப இருந்தே பிளான் பண்ணாதான் நீங்க வந்து பெரிய அமௌண்ட் எல்லாம் சேவ் பண்ண தேவையில்லை. ஈவன் யூ கேன் சேவ் 1000 rupees if your age is 30 or 25. It will become a big corpus. அதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ரிட்டையர்மெண்ட் பணங்கள் வந்து சேஃபஸ்ட் ரெவன்யூல இன்வெஸ்ட் பண்ணுங்க. பேங்க் டெபாசிட்டா இருக்கலாம், இல்லை லாங் டேர்ம்ல போகும்போது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கலாம். இதை மாதிரியானதுல வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம யாரையும் எதிர்பார்த்து வாழ்க்கையை நடத்த வேண்டிய தேவைகள் இருக்காது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஒன்று ரிஸ்க். நான் இந்த பணம் போடுறேன், இந்த பணத்துல எந்த அளவுக்கு எனக்கு ரிஸ்க் இருக்குது அப்படின்றத முதல்ல ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ரிஸ்க் கால்குலேஷன் பண்ணாம தான் போய் புளிய மரம் வளர்க்குறேன்னு சொல்லுவான், தேக்கு மரம் வளர்க்குறேன்னு சொல்லுவான், இதுல எல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்றது. போட்ட பணம் 0 ஆயிரும், விச் இஸ் எ ஃபூலிஷ் இன்வெஸ்ட்மெண்ட். நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பேக் கூட ஒரு ப்ராஜெக்ட் ஒருத்தான் கொடுத்தான். அருப்புக்கோட்டையில வந்து நான் வந்து தேக்கு மரம் வளர்க்க போறேன். தேக்கு மரம் எங்க வளரும்? மலை உச்சியில நீர் செழிப்பா இருக்கிற இடங்கள்ல, பாபநாசம் மாதிரி இடங்கள்ல அந்த சைடு வளரும். இவன் என்ன சொல்றான்? தேக்கு மரத்தை வந்து நான் வந்து அருப்புக்கோட்டையில வளர்க்க போறேன். பார்த்தாலே தெரியுது இட் இஸ் a 100% ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த ரிஸ்க் எல்லாம் எலிமினேட் பண்ணுங்க. அதே மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட்ல உங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர் என்ன மாதிரியான ரிஸ்க்லாம் இருக்குது? ஏன்னா நம்ம பார்க்க போறது வந்து ப்ரையாரிட்டி வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல தான் கொடுக்க போறோம். அப்போ அந்த ஈக்விட்டி மார்க்கெட்ல நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் என்னது? யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் மே பி இன் எ ராங் செக்டார் ஆர் ராங் இண்டஸ்ட்ரி. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பீரியட்ல வந்து அந்த இன்ஸ்டன்ட் போட்டோ பிரிண்ட் பண்ற கெனான் மெஷின் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்துச்சு. இப்போ அந்த தொழில்நுட்பமே இல்லை, எல்லாம் டிஜிட்டலா மாறிடுச்சு. அப்போ அந்த கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடுது, அந்த இண்டஸ்ட்ரியே காணாம போயிடுது. கம்பெனிஸ்
the companies which are not updating also gone out of the market. For example, one time Ambassador was the number 1 company in India. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால. வீடியோ எல்லாம் ஷேர் ஆகுதா? Ambassador is number 1 company in India. அப்ப அந்த அந்த கம்பெனி வந்து ரீசன்ட் ட்ரெண்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி மாறுதல்களை கொண்டு வரவில்லை. பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து என்ன இருந்துச்சு? மாருதி 800, வெரி சீப்பஸ்ட் கார், பிலோ 1 lakh. அப்பயே வந்து அது வந்து பிலோ 1 lakh கார் வந்துச்சு. அந்த மாருதி வந்த பிறகு கூட அந்த அம்பாசிடர் கம்பெனி சுதாரிக்கல. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் ஃபாரின் கம்பெனிஸ் ஸ்டார்டட் என்டரிங் இன் இந்தியா. அந்த குளோபல் லிபரலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய கம்பெனிஸ் உள்ள வந்தது. அம்பாசிடர் இன்னைக்கு இருந்த இடமே தெரியாம போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த இண்டஸ்ட்ரியோட ரிஸ்க், அந்த கம்பெனியோட ரிஸ்க், இத மாதிரியான ரிஸ்க் இருக்கிறான்றத நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னால தரோவா தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு செக்டர் அது மாதிரி அது மொனோபொலி கண்டிஷன்ல இருக்குதா அப்படின்றத பார்த்து அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபேன்சி வாட்சஸ்க்கு வந்து இந்தியாவில் பெஸ்ட் பிராண்ட் எதுனா எல்லாருக்கும் தெரியும், டைட்டன் தான். ஸோ அதை மாதிரியான ஒரு கம்பெனியில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் மேபி இன் அ ரைட் சைடு. அப்போ அதுக்கு நம்ம பேலன்ஸ் ஷீட்லாம் படிக்கணும். அதெல்லாம் நம்ம அடுத்த செஷன்ஸ்ல அதெல்லாம் பார்க்க போறோம். அப்போ இண்டஸ்ட்ரி செலக்ட் பண்றோம், அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய கம்பெனி செலக்ட் பண்றோம், அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட்டா இருக்குதா அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். If the company management is itself in a trouble or not a trustworthy partners, அப்படி இருந்துச்சுனாலும் நம்மளால வந்து ஜெயிக்க முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த எஸ் பேங்க் இஷ்யூ வந்தது, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஃபியூட் பிட்வீன் த ப்ரொமோட்டர்ஸ். அந்த ப்ரொமோட்டர்ஸ்குள்ள உள்ள ப்ராப்ளத்தினால என்டையர் இன்வெஸ்டர்ஸ் were affected. Not only that, investors who have invested in their money in that particular bank, the entire banking sector itself has been beaten. ஏன்னா அடுத்து வேற பேங்க்ல இது மாதிரி இருக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது அப்படின்லாம் வந்து கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகும், which will affect the industry itself. ஸோ அது மாதிரியான ரிஸ்க் இருக்குதா அந்த கம்பெனிஸ்ன்றதையும் பார்த்துக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி தான் த ரிட்டர்ன் எப்பயுமே வந்து ரிஸ்க்குக்கும் ரிட்டர்னுக்கும் வந்து இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டே இருக்கும். whenever you are taking high risk, you will gain good return. if there is no risk, there is no return. இதான் இப்போ பேங்க்ல வந்து நீங்க போட்டீங்கன்னா 5% ரிட்டர்ன், there is no risk. at the same time return also a lower side. stock market high risk, high return. gold moderately risky, moderate return. ஸோ எந்த அளவுக்கு உங்களால அந்த ரிஸ்க் ப்ரொஃபைலை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம என்ன மாதிரியான அவென்யூஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்றத இன்வெஸ்ட் பண்ணணும். தென் த லிக்விடிட்டி. நான் ஒரு அசெட் வாங்கியிருக்கிறேன், எனக்கு எப்போ தேவையோ அப்போ அந்த அசெட்டை விற்க முடியுமா? பேங்க் டெபாசிட்ல நான் பண்றேன், எனக்கு எப்போ தேவைனாலும் என்னால் பணத்தை எடுத்துக்கிட முடியும். கோல்டு வாங்கி வச்சிருக்கிறேன், எப்போ தேவைனாலும் என்னால் அந்த கோல்டை லிக்விடேட் பண்ணி பணத்தை எடுத்துக்கிட முடியும். இதை வந்து ஒரு ரியல் எஸ்டேட்ல சொல்ல முடியுமா? நான் வந்து ஒரு 500 ஏக்கர் வாங்கி வச்சிருக்கிறேன், இன்னைக்கு நினைச்சா என்ன விற்க முடியுமா? விற்க முடியாது. there may not be any buyers. if the buyer is coming, they will ask for a lower quote. ஏன்னா இதெல்லாம் வந்து price is not standardized. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான ரேட் போகும். நம்மளோட டிமாண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னம்னா they will quote the lowest rate. ஸோ இதெல்லாம் இருக்குது. தென் டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் இவ்வளவு இந்த அளவுக்கு வந்து வளர்ந்ததுக்கு is totally tax exempted. if you are investing your money in the stock market, there is no capital gains tax. இப்படி எல்லாம் கொடுத்து தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா growth ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸ் கன்செஷன் ஹேவ் பீன் withdrawn. ஏன்னா மார்க்கெட்லேயே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குது, தென் ஒய் ஷுட் வி கிவ் மோர் அண்ட் மோர் டாக்ஸ் கன்செஷன்ஸ் அப்படின்லாம் வந்துருச்சு. அது மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்றதுக்கு பெரிய ஸ்பெஷலைசேஷன் எக்ஸ்பர்டைஸ் வேணுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி யூ மே பி இன்
ஜாப் ஆர் இன் யுவர் பிஸ்னஸ். ஸோ இதுக்குன்னு தனியாக என்னால் வந்து எக்ஸ்பர்டைஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஈஸியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி மார்க்கெட். Whenever you are investing in the stock market, it has two segments. One is the primary market and another one is the secondary market. Primary market அப்படின்றது வந்து ஒரு கம்பெனி இது வரைக்கும் பப்ளிக் இஷ்யூவே வரல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஒரு பப்ளிக் இஷ்யூ வர்றாங்க. அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டராக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு போகிறது வந்து பிரைமரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் வந்து ஏற்கனவே ஒரு கம்பெனி வந்து ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணி ஷேர்ஸ்லாம் அலோகேட் ஆகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதை நான் வந்து இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்குறேன். பிரைமரி மார்க்கெட்டில் வந்து யூ ஆர் பையிங் த ஸ்டாக் டைரக்ட்லி ஃப்ரம் த கம்பெனி. இங்கே வந்து அந்த ஸ்டாக் வந்து ஏற்கனவே 5 வருஷமோ 10 வருஷமோ மார்க்கெட்டில் இருக்குது. யாரோ வாங்கி விற்று அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் வந்து வாங்குறீங்க. அது வந்து செகண்டரி மார்க்கெட். இந்த செகண்டரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட் வந்து எப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து ஐபிஓன்னு சொல்லுவோம், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அது வருதோ அப்போ கொடுக்கறது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூன்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து வந்து இது வர்றது எல்லாமே செகண்டரி மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த செகண்டரி மார்க்கெட்டுக்கும் ஐபிஓ வர்றதுக்கும் பெரிய டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முன்னாடியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரைமரி மார்க்கெட்டுக்கு ஐபிஓ வருது அப்படின்னு சொன்னால் தே வில் கிவ் த ஷேர்ஸ் அட் எ ரீசனபிளி குட் ரேட். இப்போ கூட ரீசெண்டாக ஐஆர்சிடிசின்னு சொல்லிட்டு ஒரு ஷேர்ஸ், இந்தியன் ரயில்வே கேட்டரிங் கம்பெனி, அதோட ஷேர்ஸ் வந்து வெளியிட்டாங்க. 600 rupeesக்கு அதை தான் அவங்க வந்து ஐபிஓ ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஒரு 10-15 டேஸ்க்குள்ள இட் டச்சுடு 1000 rupees. 10-15 நாளில் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் ஆயிடுச்சு. ஏன்? அந்த அளவுக்கு அதில் வந்து பொட்டன்ஷியல் இருந்தது. ஸோ நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனி வந்து என்ன மாதிரியான பொட்டன்ஷியல், க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றத வந்து ஸ்டடி பண்ணணும். ஸோ ஏன் இந்த அளவுக்கு அந்த கம்பெனி வளர்ந்துருக்கு? இந்த கம்பெனி இப்போ தான் பப்ளிக் இஷ்யூ வந்தால் கூட ரயில்வேன்றது வந்து 40-50 வருஷமா தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அதே நேரத்தில் ஆல்மோஸ்ட் மொனாப்பொலி. ஏன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்தியன் ரயில்வேக்கு போட்டி எதுவுமே இல்லை. இப்போதான் 1-2 ரயில்வேஸ் வந்து பிரைவேட்ல கொடுக்கறதுக்கு வர்றாங்க. மற்றபடிக்கு எல்லாமே என்னது, இது எல்லாமே வந்து மொனாப்பொலி ஸ்டேட்டஸ். அப்போ மொனாப்பொலி கம்பெனி ஆல்ரெடி இட் ஹாஸ் எ ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் அண்ட் இட் இஸ் நாட் த railway itself, it is only the catering division. The catering division is always giving a abnormal profit. So என்னை பொறுத்தவரைக்கும் என்ன வேணும், இந்த கம்பெனி வந்து ஒரு மொனாபொலி கம்பெனி, எப்பயும் உனக்கு போட்டி கிடையாது, ரைட்? இட் இஸ் எ ப்ரூவன் கம்பெனி, இட் இஸ் கிவிங் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் பர்ஃபார்மன்ஸ். அப்போ அதை மாதிரி வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ண பழகிட்டோம் அப்படின்னா யூ கேன் இன்வெஸ்ட் யுவர் மணி இன் த ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்றதுல பண்ணலாம். நீங்கள் ஐபிஓவில் வந்து பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும். இப்போல்லாம் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கிடையாது, எல்லாமே நெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். முன்னால் டிடி எடுத்து கொடுக்கணும், அப்ளிகேஷனை கொண்டு போய் ஒரு பேங்க்கில் கொடுக்கணும், அந்த பேங்க் வந்து உங்களோட செக்கெல்லாம் ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அந்த மெர்ச்சன்ட் பேங்க் இருக்குது இதெல்லாம் போகும், அல்லது பேங்கர்ஸ் டு த இஷ்யூக்கு போகும். அதில் அவங்க வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 கோடி ஷேர்ஸ் அலோகேட் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனி ஐபிஓ வந்திருக்காங்க அப்படின்னா 100 கோடி பேர் கரெக்டாக கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த கம்பெனி வந்து ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது அப்படின்னா 100 கோடி ஷேருக்கு 200 கோடி பேர் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு ரேஷியோ படி தான் நம்மளுக்கு அலோகேட் பண்ணுவாங்க, 1:2 ஏதோ ஒரு ரேஷியோவில் நம்மளுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. அப்போ அலோகேட் ஆனவங்களுக்கு ஷேர் சர்டிஃபிகேட் வரணும். அலோகேஷன் ஆகாதவங்களுக்கு அவங்க அப்ளை பண்ண மணி வந்து ரீஃபண்ட் ஆகணும்.
இந்த 2 ப்ராசஸ் நடக்கும். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் வந்திருக்கும். இவ்வளோ பேருக்கு வந்து அலோகேஷன் லெட்டர் கொடுத்து ரீஃபண்ட் ஆர்டர் கொடுத்து அதில் மிஸ்டேக் இருக்குதா இதெல்லாம் பார்த்து முடிஞ்சு செட் ஆகிறதுக்கே 45 days ஆயிரும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே வந்து ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. வெரி சிம்பிள் ப்ராசஸ். உங்களோட பணம் அவங்களுக்கு போகாது. அலாட்மெண்ட்டுக்கு முன்னால் டைம் பீரியடும் வந்து 5 daysக்குள்ள உங்களுக்கு ஷேர் அலோகேட் ஆகிருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இட் வில் பி இன் ஏ பிளாக்டு அக்கௌண்ட் ஒன்லி. நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்கிறீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாய் உங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். இட் வில் பி பிளாக்டு. நீங்கள் அப்ளை பண்ண அமௌண்ட்டுக்கு வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. 5வது நாள் வந்து உங்களுக்கு அலோகேட் ஆயிடுச்சுன்னா அந்த பணத்தை எடுத்துக்கிடுவாங்க. பார்ஷியலாக அலோகேட் ஆயிருக்குன்னா அதுக்கு உண்டான பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. யூ கேன் யூஸ் யுவர் மணி அண்ட் அட் த சேம் டைம் யூ வில் பி கெட்டிங் யுவர் ஷேர் சர்டிஃபிகேட். இந்த ப்ராசஸில் இப்போ போனதுனால இட் இஸ் மோர் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் மோர் டைம் சேவிங் டிவைஸ். அந்த மாதிரி இப்போ வந்துட்டாங்க. தென் ரைட் இஷ்யூ. ரைட் இஷ்யூ அப்படின்றது என்ன அப்படின்னீங்கன்னா, ஏற்கனவே ஒரு கம்பெனி ஷேர் உங்ககிட்ட இருக்கு. அவங்க வந்து இப்போ ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் இன்னொரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா யூ வில் கெட் த ரைட்ஸ். ஏன்னா ஏற்கனவே ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அலோகேட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ரைட் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த இப்போ இருக்கிற ப்ராசஸ் வந்து இந்த புக் பில்டிங் ப்ராசஸில் தான் போய்கிட்டு இருக்குது. இஷ்யூ ப்ரைஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. தட் கட் ஆஃப் ப்ரைஸ், எது மேக்ஸிமம் ப்ரைஸோ, ஃப்ளோர் ப்ரைஸ், பிரைஸ் பேண்ட்டு, ப்ராஸ்பெக்டஸ், இது எல்லாமே நீங்கள் ப்ராஸ்பெக்டஸ்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரா அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நேற்று நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது இது வரைக்கும் பார்த்தோம் கிரெடிட் ரேட்டிங். ஸோ கிரெடிட் ரேட்டிங் அப்படின்றது வந்து இப்போ வந்து பப்ளிக் இஷ்யூக்கு நாட் மேண்டேட்ரி. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் கூட இட் வாஸ் மேண்டேட்ரி. இப்போ வந்து மேண்டேட்ரி கிடையாது. நீங்களாக தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்துக்கு வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். இந்தியாவில் வந்து 3 கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி கம்பெனி இருக்குது. ஒன் இஸ் கிரைசில், இக்ரா அண்ட் கேர். இந்த 3 கிரெடிட் ரேட்டிங் கம்பெனியில் ஏதாவது ஒரு கம்பெனியில் ரேட்டிங் கண்டிப்பாக வாங்கணும்னு இருந்துச்சு. இப்போ கிடையாது. ஆனால் இப்பயும் வந்து பப்ளிக் டெபாசிட்ஸாக இருந்தாலும் சரி, டிபென்ச்சர்ஸாக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக ரேட்டிங்கில் வாங்கியிருக்கணும். ரேட்டிங் வாங்கியிருந்தால் மட்டும்தான் பப்ளிக்கோட பணத்தை அவங்களால வாங்க முடியும். ஜென்ரலாக வந்து இதுதான் கேட்டகரி. ரேட்டிங் வாங்கி இருக்குது அப்படின்னா அது டிபென்ச்சராக இருந்தாலும் சரி, டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி, when it is saying is AAA rating, இந்த AAA ரேட்டிங் இருந்துச்சு அப்படின்னா the investment is in a safe, 100% கேரண்டீடாக உங்களோட பணமும் கிடைச்சிடும். உங்களுக்கு உண்டான அந்த ரிட்டர்ன்ஸும் கண்டிப்பாக வந்து வந்துடும். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது டிவிடெண்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்துடும்ன்ற லெவலில் இருக்கிறது வந்து AAA ரேட்டிங். இந்த AAA ரேட்டிங் வந்து மேக்ஸிமம் கவர்மெண்ட் கம்பெனிஸ், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ப்ளஸ் வெரி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கார்பரேட்ஸ் இதெல்லாம் இந்த AAA ரேட்டிங்கில் வந்துடும். அதுக்கடுத்து வந்து ஓரளவுக்கு மாடரேட் அது வந்து AA ரேட்டிங். இன்னும் கொஞ்சம் ஓகே அப்படின்றது வந்து A ரேட்டிங். கொஞ்சம் ஸ்மார்ட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் பார்த்து செய்யணும் அப்படின்றதுலாம் B ரேட்டிங். அதே மாதிரி C. Dன்றது வந்து ஆல்மோஸ்ட் ஜங்க். இதில் போட்டால் நான் சொன்னதில்ல அருப்புக்கோட்டையில் தேக்கு மரம் வளர்ந்த கதை தான். இதெல்லாம் வந்து ஜங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடும். ஜென்ரலாக எதுக்காக இந்த ரேட்டிங் ஐடென்டிஃபிகேஷன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் அப்படின்னா அந்த கம்பெனியால் லோவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் பணத்தை பாரோ பண்ண முடியும். அந்த கம்பெனி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் இல்லை, பி கேட்டகரியில் இருக்குன்னா அவன் என்ன பண்ணும், ஹையர், நான் முதலே சொன்னோம் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். இங்கே வந்து பி கேட்டகரிக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகம், அதே நேரத்தில் யூ வில் கெட் மோர் ரிட்டர்ன்ஸ். அந்த ஹை ரிட்டர்ன் கிடைக்குதுன்றக்காண்டி நீங்கள் போய் உங்களோட பிரின்சிபலை லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த செஷன். ஸோ எப்பயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அட்லீஸ்ட் AA ரேட்டிங்காவது இருக்கிற மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்தியாவில் வந்து செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்து மேஜராக இன்னைக்கு இருக்கிறது வந்து
நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது போக 21 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது நாம்கே வாஸ்தே. மற்றெல்லாம் ஒன்றும் பெரிய அளவில் ஃபங்க்ஷனிங் கிடையாது. கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakh rupees to 5 lakh rupees 5 lakh crore rupees வந்து டெய்லி டிரான்சாக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய சைஸ் என்ன, எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் என்னென்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் இருக்குன்னா, ஒன்று வந்து இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து சென்செக்ஸ், நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிஃப்டியில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டாப் 50 ஷேர்ஸை வந்து எடுத்து வச்சு ஒரு இண்டெக்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த இண்டெக்ஸ் பேர் தான் வந்து நிஃப்டி 50. இதே மாதிரி சென்செக்ஸுக்கு வந்து 30 ஸ்டாக்ஸை வச்சு அவங்க வந்து ஒரு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து சென்செக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 11,400 ரேஞ்சில் இருக்குது. இது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இப்போ 2000ல் பார்த்தீங்கன்னா இதே நிஃப்டி வந்து 1000 பாயிண்ட்ஸில் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 மடங்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு. திஸ் ஷோஸ் த இன்ஹரண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட். அதே நேரத்தில் 2000ல் இருந்த கம்பெனிகள்லாம் இன்னைக்கு உயிரோட இருக்கானா பாதி கம்பெனி இல்லை. ஸோ அதுக்காண்டி தான் நான் முதல்ல என்ன சொன்னேன், யூ ஹேவ் டு செலக்ட் த ரைட் இண்டஸ்ட்ரி அண்ட் த ரைட் கம்பெனி. அந்த இண்டஸ்ட்ரி ராங்கான இண்டஸ்ட்ரியா போச்சுன்னா சுத்தம் மொத்தமும் போயிடும். கம்பெனி மோசமாக இருந்தாலும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாதிப்புக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாந்து ஒரு பீரியட்ல 700-800 ரூபாய் போச்சு, இன்னைக்கு 2 ரூபா 3 ரூபாய்க்கு வந்துட்டு இருக்குது. வோடஃபோன் இந்தியா 100 ரூபாய்க்கு மேலே போனது, இன்னைக்கு 2 ரூபா 3 ரூபாய்க்கு வந்துருச்சு. இந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாம் வந்து இருக்குது. அப்போ ஸ்டாக் மார்க்கெட் வளர்ச்சி அடைந்தா கூட நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டாக் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஸ்டாக்ஸா இருக்குதா அப்படின்றத வந்து நம்ம வந்து நல்லா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இதுல 3 கேட்டகரி பார்ப்பாங்க. ஒன்று இஸ் த லார்ஜ் கேப். லார்ஜ் கேப்னா ஒரு 20,000 கோடி ரூபாய்க்கு மேல மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கக்கூடிய கம்பெனி வந்து நம்ம வந்து லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லுவோம். தென் மிட் கேப், ஒரு 10,000 கோடி ரூபாய் இருக்கிறது வந்து நம்ம வந்து மிட் கேப் ஸ்டாக்னு சொல்லுவோம். ஸ்மால் கேப், அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நம்மளை பொறுத்தளவுக்கு இட்ஸ் ஏ ஸ்மால் கேப் கம்பெனிஸ். இது எதுக்காண்டி சார் இந்த கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா, இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் growth வந்து மெதுவா இருக்கும், ஸ்டெபிளைஸ்டா இருக்கும், ஸ்டாண்டர்டா போய்கிட்டு இருக்கும். மார்க்கெட் பூம் ஆனாலும் அப்படியே ரெட்டிப்பாயிராது. மார்க்கெட் கீழே விழுந்தாலும் தலைகீழ குப்புறக்க வந்துடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா ஸ்டீல், நீங்க எதை வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், மேலே போனால் கிராஜுவலா மேலே போகும், கீழே வந்துச்சுனாலும் கிராஜுவலா வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றுடும். ஆனா இந்த பென்னி ஸ்டாக்ஸ் அல்லது ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்காது. ரைஸ் இஸ் ஆல்சோ வெரி பிக், ஃபால் இஸ் ஆல்சோ வெரி பிக். அப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க எடுக்கக்கூடிய கம்பெனி வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்ல இருக்குதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறக்காண்டி தான் இந்த கிளாசிபிகேஷன். வளர்ச்சி அடைஞ்சாலும் இந்த ஸ்மால் கேப்லாம் அபரிதமா வளர்ச்சி அடைஞ்சிரும், கீழே விழுந்தாலும் பெரிய லெவலில் ஃபால் ஆயிரும். அப்போ அதில் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வேர்ல்டில் வேற என்ன, இப்போ நம்ம இதில் வந்து சென்செக்ஸ் நிஃப்டின்னு சொல்கிற மாதிரி வேர்ல்டில் என்னென்ன இண்டெக்ஸஸ் இண்டிசஸ் இருக்குது அப்படின்னா, டோ ஜோன்ஸ்ன்றது வந்து யூஎஸ்ஏடது, S&P 500 யூஎஸ்ஏடது, நாஸ்டாக் இஸ் ஆல்சோ யூஎஸ்ஏ, ஃபிட்சி வந்து யூகேவோடது, சிஎஸ்சி வந்து பிரான்ஸு, டாக்ஸ் ஜெர்மனி, நிக்கி வந்து ஜப்பான். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்க உங்களுக்குரியான இண்டிசஸ் வச்சிருக்கிறாங்க. இது எதுக்கு சார் நம்மளுக்கு தேவை? இன்னைக்கு வந்து த என்டையர் வேர்ல்டு பிகம்ஸ் எ குளோபல் வில்லேஜ் அப்படின்றது கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு 100% பொருந்தும். அங்க டொனால்ட் ட்ரம்ப்புக்கு காய்ச்சல்னா இங்க இந்தியன் மார்க்கெட் கீழே விழுந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து இன்டர் ரிலேட்டட். ஏன் சார் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு என்ன அவ்வளோ பெரிய கனெக்ஷன்? ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே யூஎஸ் டாலரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதுக்கும் ஏதாவது ஒரு செட்பேக் வந்துச்சுன்னா நம்மளை தான் பாதிக்கும். ஸோ அது மாதிரி ஆயில், சவுதி அரேபியாவில் வந்து சவுதி அரேபியாவுக்கும் ஈரான் ஈராக்குக்கும் பார்டர் இஷ்யூ வருது அப்படின்னா நம்ம தான் முதல்ல பாதிக்கப்படுவோம். ஏன்? நம்ம தான் மேஜர் இம்போர்ட்டர் ஃபார் த க்ரூட் ஆயில் ஃப்ரம் சவுதி. அப்போ அந்த க்ரூடு வராது அப்படின்ற மாதிரி வார்லைக் சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்மளோட எக்கனாமி அதிகமாக பாதிக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா சைனா ப்ராப்ளம் இம்மீடியட்டாக பாதிக்கப்பட போகிறது நம்மளோட இதுதான். சைனா ப்ராப்ளம் இதெல்லாம் கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்காக போச்சுன்னா அதில் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து சைனாவில் வந்து பெரிய அளவில் இனிமேல் வந்து
எந்த ஒரு கண்ட்ரியும் இன்வெஸ்ட் பண்ணாது. அப்ப அதுக்கு காம்படிட்டரா இதுவரைக்கும் இருந்துகிட்டு வந்தது வந்து இந்தியா தான். ஜனத்தொகையில இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியா இருக்கட்டும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெல் டெவலப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், வெல் டெவலப்டு பேங்கிங் செக்டாரா இருக்கட்டும், இதெல்லாம் இருந்தால் தான் எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து இந்த நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். இதுக்கு நீங்க நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா 1980s கூட நான் வந்து பார்த்துருக்கிறேன். கார்ட்டூன்ஸ்ல எல்லாம் எப்படி போடுவான்னா, பாம்பாட்டிகளின் உலகம் அப்படின்னு தான் போட்டு இந்தியாவை போடுவான். இந்தியா வந்து பாம்பாட்டிகள் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரிடா அப்படின்ற மாதிரி கேலியா தான் போட்டுக்கிட்டு இருப்பான். பட் இன்னைக்கு வந்து சிச்சுவேஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எவ்ரி கண்ட்ரி இஸ் டிபெண்டிங் ஆன் இந்தியா ஃபார் தேர் ஓன் ஃபுட் இட் செல்ஃப். இங்க இருந்து தான் எல்லா பொருட்களும் ஏற்றுமதி ஆகிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அவனோட பொருட்களை எல்லாம் நம்ம தான் இம்போர்ட் பண்ணி கன்சம்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மகிட்ட தான் வந்து ஜனத்தொகையும் அதிகம், கன்சம்ஷனும் அதிகமா, பர்ச்சேசிங் பவரோட கன்சம்ஷன் அதிகம் பண்ணக்கூடிய ஆட்கள்ல நம்மளும் ஒருத்தர். அதனால வேர்ல்டு வந்து இப்ப வந்து அவங்களோட பாதைகள் எல்லாம் எங்க இருக்குது? இந்தியா மேலதான் இருக்குது. அதனால நம்மளுக்கு வந்து வளர்ச்சிக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். சைனால ஏதாவது ஒரு இப்பயே கூட நிறைய நியூஸஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. சைனால வந்து வெளியேறக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் இந்தியாவில் வந்து ஓப்பன் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜஸா இருக்குது. ஸோ அதுல பெஸ்ட் கம்பெனி எது அப்படின்றதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போகும் பொழுது நம்மளும் ஒரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டரா வர முடியும். ரைட். இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு கம்பெனியை வந்து அனலைஸ் பண்றது? இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன் இஸ் த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றதுக்கு முன்னால நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் இருக்கும்ன்றதாவது நம்ம முதல்ல பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரீ வெப்சைட் தான். ஸ்க்ரீனர் அப்படின்றது. ஸோ இப்போ நீங்கள் என்ன கம்பெனி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியோடைய நேம் இங்கே நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டைப்பிங் த ரிலையன்ஸ். பாருங்க, ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்ட உடனே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியுடைய ரிசல்ட் வந்து வர தொடங்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 1,13,13 லட்சம் கோடி. இப்போ இந்தியாவிலேயே ஹையஸ்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இவங்க தான். முத வந்து டிசிஎஸ் வந்து 10 லட்சம் கோடியை நெருக்கி வந்துச்சு. அதுக்கடுத்து HDFC பேங்க் வந்தது. நான் சொல்றதெல்லாம் இப்போ ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னால நடந்த விஷயங்கள். இப்ப பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 13 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். வாட் இஸ் த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்? மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா அந்த கம்பெனியுடைய இஷ்யூடு கேபிட்டல், the number of shares issued by the company multiplied by the current market price. அதை நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா you will get the market capitalization of the company. இன்னைக்கு அதோடைய கரண்ட் பிரைஸ் என்ன போட்டிருக்காங்க? 2080 rupees வந்து வந்திருக்குது. இங்க பாருங்க, 52 வீக்ஸ் ஹை லோ. கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த கம்பெனியோட ஷேர் வந்து 867 ரூபா வரைக்கும் லோ போயிருக்கு. ஹை வந்து 2198 ரூபா வரைக்கும் போயிருக்குது. ரைட். தென் புக் வேல்யூ. புக் வேல்யூன்றது அந்த கம்பெனியுடைய பாஸ்ட் ப்ராஃபிட்ல இருந்து வரக்கூடிய அப்படியே அந்த ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டே வந்து அதோடைய புக் வேல்யூ கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 750. ஸ்டாக் PE ரேஷியோ, இதெல்லாம் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் ஃப்ரைடே செஷன்ல இருந்து. தென் டிவிடெண்ட் ஈல்டு. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாய். 10 ரூபாய் ஷேரு என்ன ரேட்டுக்கு போகுது பாருங்க, 2087 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு. நம்ம பார்க்க வேண்டியது மெயினா இந்த கம்பெனியுடைய சேல்ஸ். அந்த கம்பெனியுடைய சேல்ஸ் பாருங்க, செப்டம்பர் 2017 குவார்டர்ல இந்த கம்பெனி 91 லட்சம் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கு. 97 லட்சம் கோடி. ஆல் ஃபிகர்ஸ் ஆர் இன் crores. அடுத்து 99, அடுத்து 116, அடுத்து 128, அடுத்து 143, அடுத்து 156 போய்கிட்டே இருந்துட்டு இப்போ வந்து சேல்ஸ் வந்து கொஞ்சம் குறையுது. இப்போ வந்து சேல்ஸ் வந்து
குறையுது. பொதுவாக இந்த மாதிரி சேல்ஸ் குறையிறது வந்து ஒரு நல்ல அறிகுறி கிடையாது. பட் இந்த பீரியட்ல வந்து நம்மளால சேல்ஸை வந்து க்ரோத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கொரோனா பீரியட் வந்து மார்ச்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், கன்சம்ஷன் இல்லை அப்படின்னும் போது சேல்ஸ் ஃபிகர்ஸ் வந்து குறையுது. அதனால அந்த பீரியடை விட்டுருங்க. அந்த ஜூன் பீரியட் விட்டுட்டு அதுக்கு முந்தினது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா பார்த்தீங்கன்னா தெர் இஸ் எ க்ரோத் இன் த சேல்ஸ். அப்போ அந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பாருங்க 15,000 crores ஸ்டார்ட் ஆகி 22,000 crores வரைக்கும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்துகிட்டு இருக்கு. தென் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் பாருங்க 14,000 crores ஸ்டார்ட் ஆகி 42,000 crores போயிடுச்சு. நான் சொல்றது வந்து இயர்லி, ஒரு வருஷத்துக்கு வந்து 40,000 கோடி ரூபாய் இந்த கம்பெனி வந்து நெட் ப்ராஃபிட்டா சம்பாதிக்குது. நீங்க சேல்ஸ் growth பாருங்க. இந்த கம்பெனியோட சேல்ஸ் growth வந்து 25%. லாஸ்ட் 3 இயர்ஸா கான்ஸ்டன்டா 25% growth கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த கம்பெனி. அப்ப இந்த கம்பெனியோட பிரைஸ் சார்ட் நீங்க பாக்குறீங்க. இந்த பிரைஸ் சார்ட் பாத்தீங்கன்னா யூ வில் கெட் an ஐடியா. கான்ஸ்டன்டா பாருங்க, பிரைஸ் வந்து ஜம்ப் ஆகி போய்கிட்டே இருக்குது. இப்போ இதே இது ஃபால் ஆன ஒரு கம்பெனி, வி வில் டேக் வோடஃபோன். வந்து இப்போ ரீசெண்டா ரொம்ப ஃபால் ஆன ஒரு கம்பெனி. ஐ வில் டேக் திஸ் வோடஃபோன். பாருங்க, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 25, இட்ஸ் மிட் கேப். ஸோ கரண்ட் பிரைஸ் வந்து 8 ரூபாயில் இருக்குது. யூ கேன் see this. உங்களுடைய சேல்ஸ் பாருங்க, 7 கோடியிலிருந்து மார்ச்ல 11 கோடி ரூபாய் வரைக்கும் வந்திருக்காங்க. ஆனா எக்ஸ்பென்சஸ் பாருங்க, 5 கோடி, அதுக்கப்புறம் 10 கோடி, 10,000 கோடி வரைக்கும் போயிட்டு திருப்பி இப்ப 7,000 கோடி ரூபாய்க்கு வந்து எக்ஸ்பென்சஸ் மட்டும் வந்துருச்சு. ப்ராஃபிட்டை பாருங்க, அதுக்கப்புறம் அவனோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் மட்டும் பாருங்க, 1,228 கோடி ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தவங்க இன்னைக்கு வந்து 4,178 கோடி இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டு இருக்கிறான். நெட் ப்ராஃபிட்டை பாருங்க, அப்படியே கிராஜுவலா கூடிக்கிட்டே போய் போய் நெட் மைனஸ் வந்து கிராஜுவலா போய்கிட்டே இருந்து 11,000 crores வரைக்கும் மைனஸ்ல போகுது. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, தெர் இஸ் நோ இபிஎஸ், தெர் இஸ் நோ பிஇ, கம்பெனி இஸ் ஃபாலிங். அது மாதிரி இன்னொரு கம்பெனி ரொம்ப ஸ்டீப்பா விழுந்தது, ரிலையன்ஸ் கேபிட்டல். பாருங்க, சேல்ஸ் வந்து 4,000 crores காமிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஸ்டாண்டர்டா. ஆனா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மைனஸ்ல கூடிக்கிட்டே போகுது, நெட் ப்ராஃபிட் மைனஸ்ல கூடிக்கிட்டே போகுது, மைனஸ்ல தான் போய்கிட்டே இருக்குது கம்பெனி. ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாக் பிரைஸ் வந்து ஃபால் ஆகத்தான் செய்யும். நீங்க பார்க்க வேண்டியது சேல்ஸ்ல growth இருக்குதா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகுதா லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு, அந்த பர்சன்டேஜ் என்ன பேசிஸ்ல வந்து இது growth ஆகிட்டே இருக்குது அப்படின்றத பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். See the Tata Motors market capitalization 46 கோடி, 46,000 கோடி ரூபாய் இருக்குது. growth பாருங்க இருக்குதா, சேல்ஸ் வந்து 70,000 crores இருந்து கொரோனா பீரியடுக்கு முன்னால இருக்கிறத எடுத்து பார்த்தா கூட 62,000 crores. Stagnated growth, there is no expansion in the sales. சேல்ஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகல, எக்ஸ்பென்சஸுமே கூடல, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மட்டும் ஆனா என்ன ஆயிடுச்சு, அப்நார்மலா குறைஞ்சிருக்கு. 17ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து இன்னைக்கு 687 கோடி ரூபாய் தான் நெட் ப்ராஃபிட்டே இருக்குது. இதே இது 3 வருஷத்துக்கு முன்னால கிட்டத்தட்ட ஒரு 8,693 கோடி ப்ராஃபிட் இருந்த கம்பெனி இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஃபால் ஆயிருக்குன்னா மெயின் ரீசன் எங்க போகுதுன்னு பாருங்க. டெப்ரிசியேஷன் அதிகமாயிருக்கா, இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிருக்குதா,
இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் வந்து ஹெவியாக கூடியிருக்கு. 2000 கோடி ரூபாயில இருந்து 7000 கோடி ரூபாய்க்கு போயிடுச்சு. டெப்ரிசியேஷன் பாருங்க, 2500 கோடி ரூபாயில இருந்து 21,000 கோடி ரூபாய்க்கு போயிருக்குது டெப்ரிசியேஷன். ஸோ இதெல்லாம் நடந்ததுனால தான் இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து பெருசாக கூடலை. ஆக்சுவலாக ரொம்ப பெரிய ஃபால் வந்திருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னால இதெல்லாம் பார்க்கணும். அப்போ இன்னும் நீங்கள் பேக் ட்ராக் பண்ணி போய் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அன் ஐடென்டிஃபிகேஷன். இந்த டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா தே பெட்டட் வெரி பிக் ஆன் த டாடா நானோ அப்படின்ற ஒரு கார் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் லான்ச் பண்ணாங்க. அவங்க லான்ச் பண்ணது வந்து வெஸ்ட் பெங்காலில் தான் இந்த ஃபேக்ட்ரிலாம் போட்டாங்க. பட் அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் வந்து மாறுறாங்க. இவங்க பிளான்ட் போட்டதுக்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் மாறுறாரு. தட் லேடி அப்ஜெக்டட், இந்த பிளான்ட்னால என்னோட பீப்புளுக்கு பிரயோஜனம் கிடையாது, யூ ஷிஃப்ட் த பிளான்ட் டு சம்வேர் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெர் இஸ் எ ரிஃப்ட் பிட்வீன் த கம்பெனி அண்ட் த சீஃப் மினிஸ்டர். இப்படி போய்கிட்டே இருந்து கடைசியில் they shifted the company to Gujarat. Already they invested very big on West Bengal. ஸோ அந்த 8000 கோடி ரூபா போச்சு. இப்போ புதுசாக வந்து இன்னொரு 8000 கோடி ரூபா போட்டு குஜராத்தில் வந்து அந்த பிளான்ட்டை வந்து ரீலான்ச் பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி தெர் இஸ் நோ டேக்கர்ஸ் ஃபார் த கார். இவங்க பெருசாக அவர் ஏன்னா இவங்களோட கனவு என்ன, இட் இஸ் பிலோ 1 lakh rupees அப்படின்னு சொல்லி ரத்தன் டாட்டா இதை ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்டை கொண்டு வந்தார். ஆனால் மக்கள் வந்து காரை எதுக்கு வாங்குறாங்க, ஒரு ப்ரெஸ்டீஜுக்கு வேண்டிதான். ஆனால் இவங்க சொன்னது என்னது, ஏழைகளின் கார் அப்படின்னா. உடப்போ இந்த காரில் போனால் நம்மளை எல்லாரும் ஏழைன்னு சொல்லிடுவாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் வாங்கலை. கார்லேயும் ஒன்றும் பெரிய சிறப்பான அம்சங்கள்னு எதுவும் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட டாடா நானோவும் மாருதி 800ம் ஒரே ப்ரைஸ். ஆல்ரெடி மாருதி 800 இஸ் ஏ ட்ரஸ்டட் ப்ரூவன் கார். ஸோ அந்த இதோட போட்டி போட முடியாமல் என்னாச்சு, இது வந்து போயிடுச்சு. இன்னொரு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதே ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் பெரிய லெவலில் டாடா மோட்டார்ஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சு வந்துக்கிட்டு இருந்தப்போ யூகேல இருக்கக்கூடிய லேண்ட் ரோவர், ரேஞ்ச் ரோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கார் கம்பெனியை இவங்க டேக் ஓவர் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரே லேண்ட் ரோவர்லாம் மினிமம் ப்ரைஸ் டேக்கே வந்து 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா வரும். அவ்வளோ பெரிய கார் கம்பெனியை வந்து இவங்க வந்து பை பண்ணுறாங்க. பை பண்ண உடனே ஒரு வருஷம் வந்து நல்ல ஒரு க்ரோத் கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட் ரோவர் அண்ட் ரேஞ்ச் ரோவர் ஸ்டார்டட் ஃபேஸிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த பிரெக்சிட் இஷ்யூலாம் வந்தது. இவங்க பிரெக்சிட் இஷ்யூ வந்ததுனால தே ஆர் நாட் ஏபிள் டு எக்ஸ்போர்ட் இட் டு த யூகேல பண்ண முடியல. இங்கிட்டு சைனா ரெஸ்ட்லெஸ் ஆகுது. ஸோ சேல்ஸ் காட் அஃபெக்டட். இங்கே லோக்கல்லையும் நானோ கார் வந்து பெரிய லெவலில் எடுக்கலை. இதெல்லாம் நடந்ததுனால this company has shrinked. Now they are taking lot of efforts to revamp the company. இப்போ வந்து டிசிஎஸ் முன்னால் பார்த்தீங்கன்னா டிசிஎஸும் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிளான பீரியடில் வந்து ஒன் மிஸ்டர் சந்திரசேகரன் who is very trusted lieutenant of டாடா, ரத்தன் டாட்டா, அவர் கையில் தான் இவர் கொடுத்தாரு, சந்திரசேகர் நீங்கள் தான் இதை ரீவாம்ப் பண்ணு சொல்லி. நவ் டிசிஎஸ் இஸ் நம்பர் 1 கம்பெனி இன் இந்தியா. இன்ஃபோசிஸ்லாம் பீட் பண்ணி வேலை போயிட்டாங்க. அதே மாதிரி ரீசென்ட்லி தே ஹவ் ஹேண்டட் ஓவர் த கம்பெனி டு சந்திரசேகர். அவர் கையில் தான் இப்போ டாடா மோட்டாரை நீங்கள் கன்சால்டேட் பண்ணணுன்னு இருக்காங்க. ஹி அனௌன்ஸ் டே பிஃபோர் எஸ்டர்டே ஆல்சோ ஹி அனௌன்ஸ் தட் இன் த நெக்ஸ்ட் 1 or 2 years we will make டாடா மோட்டார்ஸ் ஆஸ் எ டெட் ஃப்ரீ கம்பெனி. அது மாதிரிலாம் பண்ணிடுவோம், நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையாக நடந்துச்சுன்னா இந்த கம்பெனியோடைய சேல்ஸ் ஃபிகர், ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்பயுமே அவங்க அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. வாட் இஸ் இன் த பிளாக் அண்ட் ஒயிட், பேலன்ஸ் ஷீட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் என்ன சொல்லுது, அதை தான் நம்ம வந்து பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனை எடுக்கணும். அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனை எடுக்கக்கூடியதுக்கு நம்மளுக்கு தேவை என்னது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டை வச்சு எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.